பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்காய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த பூமியிலே வாழ்ந்த வேளையிலே அவர் தேவனாக இருந்தும் மனிதனாக பிறந்தார். காரணம், மனிதர்களுடைய பாவங்களை போக்கி ரட்சிக்க வேண்டும் என்று. அப்படியாக இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த வேளையிலே சீசர்களை நோக்கி சொல்லுகிறார், உங்களில் எவனாகிலும் உங்களுடைய பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? பசியாறு சொல்லி அப்படி கொடுக்க மாட்டீர்கள். அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பீர்கள், மீனை கேட்டால் மீனை தான் கொடுப்பீர்கள். அப்படியாக நீங்க பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இப்படியாக பிதாவை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற வேளையிலே, தேவனை நோக்கி இப்படியாக வேண்டிக் கொள்ளுகிற வேளையிலே தேவன் தாமே எங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அது உண்மை, உறுதி. நாங்கள் வேண்டிக் கொண்டால் அப்படியாகவே பெற்றுக்கொள்ளுவோம். நல்ல ஈவுகளை பெறுவோம். தீமையானவைகளை அல்ல, நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். ஆமேன். பிரியமானவர்களே, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில உவமைகளை சொல்லுகிறார். தன்னை பற்றி இந்த சீசர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய், இந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாய் அவர் உவமைகளாக சொல்லுகிறார். இப்படியாக வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனே ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான் என்று. ஒரு மேய்ப்பன் இப்படியாக தொழுவத்துக்குள்ளே, ஆடுகளின் தொழுவத்துக்குள்ளே, தொழுவம் என்பது இந்த உலகம், அந்த ஆடுகள் என்பது இந்த உலகத்து மக்கள். இப்படியாக இந்த தொழுவத்துக்குள்ளே ஒரு மேய்ப்பன் ஆட்டு தொழுவத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவன் வேலியாலை பாய்ந்து உள்ளே வரமாட்டான். அவன் வாசல் வழியாகத்தான் வருவான். அப்படியாக அந்த மேய்ப்பன் வாசல் வழியாக வருகிற வேளையிலே அந்த தொழுவத்துக்கு காவலாளியாக இருக்கிறவன் மேய்ப்பனை கண்டு இப்படியாக கதவை திறந்து விடுகிறான். கதவை திறந்து விடுகிற வேளையிலே அந்த மேய்ப்பன் உள்ளே சென்றவுடன் ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறது. அப்படியாக சந்தோஷப்படுகிற ஆடுகளை மேய்ப்பன் தாமே அப்படியாக வெளியிலே அந்த தொழுவத்தை விட்டு வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அப்படியாக நடத்தி கொண்டு போகிற வேளையிலே மேய்ப்பன் முன்னதாக நடந்து போகிறான். மேய்ப்பனுடைய சத்தத்தை இந்த ஆடுகள் அறிந்திருக்கிறது நிமித்தம் இந்த ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாக செல்லுகிறது. அந்த வேளையிலே அந்நியர்கள் இப்படியாக பதுங்கி இருப்பார்கள் இந்த ஆடுகளை பிடிப்பதற்கு. அப்படியாக அந்நியரும் கள்ளருமாக இருக்கிறவர்கள் பதுங்கி இருக்கின்ற வேளையிலே அந்த அந்நியர்களுடைய சத்தத்தை இந்த ஆடுகள் அறியாதது நிமித்தம் இப்படியாக அந்நியர்களுக்கு செவி கொடுக்காமல் மேய்ப்பனுக்கு பின்னே ஓடி போகிறது. அந்நியர்களை விட்டு ஓடி போகிறது மேய்ப்பனுக்கு பின்னதாக. அப்படி மேய்ப்பனுக்கு பின்னதாக ஓடி போகிற வேளையிலே
அந்நியர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அந்நியர்களால் வரும் ஆபத்துகள் இந்த ஆடுகளை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இந்த ஆடுகள் நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின் செல்லுகிறபடியால் அந்த மேய்ப்பன் இந்த ஆடுகளுக்கு காவலாளியாய் இருக்கிறான். அதன் நிமித்தம் இந்த ஆடுகள் காக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளாக சொன்ன இந்த கதைகளை இந்த சீசர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. அதன் அர்த்தம் புரியவில்லை இந்த சீசர்களுக்கு. அதன் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அர்த்தத்தை புரிய வைக்கும்படியாய் வேறு என்னும் காரியங்களை சொல்லுகிறார். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமேன். பிரியமானவர்களே, இப்படியாக ஆண்டவர் தாமே அந்த சீசர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். நானே வாசல் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. இப்படியாக அடுத்த 8வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தார். எங்களுடைய இருதய கதவை தட்டினார். தொழுவம் என்கின்ற அந்த ஆட்டு தொழுவம் என்கின்ற அந்த உவமையாய் சொன்ன அந்த ஆட்டு தொழுவம் என்கின்ற அந்த எங்களுடைய இருதய கதவை ஆண்டவர் தாமே தட்டினார். தட்டிய வேளையிலே நாங்கள் இப்படியாக எங்களுடைய இருதய கதவை திறந்தோம். திறந்த வேளையிலே அவர் வாசல் வழியாய் எங்களுக்குள்ளே உட்பிரவேசித்தார். உட்பிரவேசித்த வேளையிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். பிரியமானவர்களே, அதான் இதிலே யோவானிலே 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, இப்படியாக முன்பு நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்திலே நடந்தோம். எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி தந்த காட்டி தந்த அந்த வழிகளிலே நடந்தோம். ஆனால் எங்களுடைய வாசல் வழியாக அவைகள் பிரவேசிக்கவில்லை. எங்களுடைய இருதய கதவை தட்டி நாங்கள் எங்களுடைய இருதய கதவை திறந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்பிரவேசித்தாரே, எங்களுக்குள்ளே உட்பிரவேசித்து இப்படியாக தான் மெய்யான தேவன் என்பதை எங்களுக்கு அறிய தந்தாரே, எங்களோடு பேசினாரே. இந்த வானமும் பூமியும் உண்டானது எப்படி? இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கியவர் தேவன். மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசம் கொடுத்தவர் தேவன். இப்படியாக ஆதாமின் சந்ததியிலிருந்து மனுஷர்கள் இப்படியாக வந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதய கதவை தட்டிய வேளையிலே, நாங்கள் திறந்த வேளையிலே எங்களுக்குள்ளே உட்பிரவேசித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சகல சத்தியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி, ஆவியானவர் சகல சத்தியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி இப்படியாக வழி நடத்தினார். இது வாசல் வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே பிரவேசித்த விதம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு முன்பு நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்களிலே நடந்தோம். எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த அந்த வழிகளிலே நடந்தோம். அது எங்களுடைய இருதயம் என்கின்ற இந்த தொழுவத்துக்குள்ளே வாசல் வழியாய் பிரவேசித்த கதை அல்ல. எங்களுடைய மூதாதையர்கள் சொன்னார்கள், இதுதான் கடவுள், இதுதான் வழிபாடு, இப்படி செய்யுங்கள் என்று. அதை கேட்டு அப்படியாக நாங்கள் வழிபட்டு வந்தோம். எங்களுக்கு இந்த உலகம் உண்டான விதத்தையும் நாங்கள் அறியவில்லை. அந்த மூதாதையர்கள் காட்டி தந்த வழியிலே
மனுஷனை தேவன் உருவாக்கிய விதத்தை நாங்கள் அறியவில்லை. அந்த மூதாதையர்கள் காட்டி தந்த வழியிலே எங்களுடைய பாவம் எப்படி போக்கப்படும் என்கின்ற அந்த விதத்தை நாங்கள் அறியவில்லை. எங்களுடைய மூதாதையர்கள் காட்டி தந்த வழியிலே நாங்கள் மரித்தால் மரணத்துக்கு பின்பு எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எங்களுடைய மூதாதையர்கள் காட்டி தந்த வழியிலே எங்களுக்கு தெரியவில்லை. காரணம், அவர்கள் வாசல் வழியாய் பிரவேசிக்கவில்லை. ஏனென்றால் காரணம், அவர்கள் கொள்ளைக்காரர்களும், இதிலே வேதத்திலே சொன்னது போல அவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறார்கள். யார்? அந்த மூதாதையர்கள் காட்டி தந்த அந்த பாரம்பரியம், அந்த விக்கிரக ஆராதனைகள் இப்படியாக கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறது. அதன் நிமித்தமாக அவர்கள் எங்களுடைய இருதயத்தின் தொழுவமாகிய இருதயத்தின் வாசல் வழியாக அவர்கள் பிரவேசிக்கவில்லை. இப்படியாக அவர்கள் காட்டி தந்தார்களே, மூதாதையர்கள் காட்டி தந்தார்கள். வணங்குங்கள் என்று வணங்கினோம், இப்படியாக வழிபடுங்கள் என்றோம் என்று சொன்னார்கள், வழிபட்டோம். குறிபார்க்க செல்லுங்கள் என்று குறிபார்த்தார்கள், அதை குறிபார்த்தோம். இப்படியாக பிழையான வழிகளிலே சென்றோம். அந்த கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் காட்டி தந்த வழியிலே நாங்கள் சென்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்லுகிறார் இந்த வசனத்திலே, 8வது வசனத்திலே, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக கள்ளரும் கொள்ளைக்காரனுமாக இருந்த அந்த விக்கிரக ஆராதனைகளுக்குள்ளே நாங்கள் இருந்தோம். இப்படியாக நாங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் செவி கொடுக்கும்படியான நல்ல காரியங்களும் அதிலே இல்லை. பிரியமானவர்களே, அப்படியாக நாங்கள் அதிலே இருந்து கொண்டு எங்களுடைய மனம் போன போக்கிலே பாவ வாழ்க்கையிலே மிதந்தோம். இப்படியாக தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்திலே நாங்கள் மிதந்தோம். எங்களுடைய பாரம்பரியம் காட்டி தந்த வழியிலே கடமைக்கு அதை கடவுள் என்று சும்மா அப்படியாக நாங்கள் சொல்லிவிட்டு இப்படியாக எங்களுடைய மனம் போன போக்கிலே போனோம். இந்த உலகத்து பாவங்களுக்குள்ளே சிக்கி தவித்தோம். இப்படி அநேக காரியங்களை செய்தோம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய இருதய கதவை தட்டிய வேளையிலே நாங்கள் வாசல் வழியாக ஒருவர் தட்டுகிறாரே என்று எங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தோம். திறந்து கொடுத்த வேளையிலே வாசல் வழியாய் அவர் உள்பிரவேசித்து, நானே மெய்யான மேய்ப்பன், நானே உண்மையான மேய்ப்பன், நானே ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன் என்று எங்களோடு பேசினார். பிரியமானவர்களே, அப்படி பேசிய வேளையிலே நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தோம். ஆஹா, இவரல்லவா உண்மையான தேவன், இவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். இந்த பூமி உருவானது, இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கிய விதத்தை பற்றி சொல்லுகிறார். மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசம் கொடுத்தார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாமினுடைய விலா எலும்பிலே இருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இப்படியாக சந்ததிகள் இப்படியாக வளர்ந்தன. ஆதாம் பாவத்துக்குள்ளே விழுந்தான், பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டான். தேவனுக்கு எதிராளியான பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டான். அப்பொழுது சொல்லப்பட்டது, தேவனாலே சொல்லப்பட்டது, இப்படியாக இந்த ஸ்திரீனிடத்திலே இருந்து ஸ்திரீயின் வித்து உன்னுடைய தலையை மிதிப்பார் என்று சொல்லி அந்த தேவன் தாமே அந்த பிசாசானவனுக்கு சாபமிடுகிறார். அதன்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அந்த ஸ்திரீயின் வித்திலே உருவாகிறார். அந்த ஸ்திரீயின் வித்தினிடத்திலே, ஸ்திரீயின் கருவினிடத்திலே உருவாகி அவர் தேவனாக இருந்து மனுஷனாக இந்த பூமியிலே பிறக்கிறார். மனுஷ குமாரனாக பிறக்கிறார். அவர் தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அப்படியாக பிறந்து இந்த பூமியிலே வந்து நானே நல்ல மேய்ப்பன் என்று இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார், எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாங்கள் அந்த கள்ளரும் கொள்ளையர்களும் ஆன அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததன் பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று அறிந்ததன் நிமித்தம் இப்படியாக பழைய கிரியைகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே நடக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு ரட்சிப்பு! எப்படிப்பட்ட தேவன், நல்ல தேவன்! பிரியமானவர்களே, அதான் இதிலே 10வது வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 10வது 11வது வசனம் சொல்லுகிறது, நானே மன்னிக்க வேண்டும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்.
நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இப்படியாக திருடனாகிய பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, ஆண்டவருக்கு எதிராளியான பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவனாலே எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது, எங்களுக்கு நல்ல வாழ்வும் கிடைக்காது. பிரியமானவர்களே, அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அதிலே அந்த பி பகுதி சொல்லுகிறது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கு ஜீவன் உண்டாகவும், பாவத்திலே ஜீவித்த மக்கள், பாவத்திலே வாழ்ந்த மக்கள், இப்படியாக விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், இந்த பூமியிலே ஜீவன் உண்டாயிருக்கவும், உண்மையான தேவனை அறிகின்ற அறிவினால் அவர்கள் வளரவும், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவுமே வந்தேன் என்று. அந்த ஜீவன் இப்படியாக ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய், அந்த ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பரிபூரணப்பட்டு நித்திய சந்தோஷத்தை அடையவும், இப்படியாக இந்த பூமியிலே கஷ்டங்களை பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, அந்த மனிதனுடைய ஆத்துமா மரித்ததன் பிற்பாடு அந்த மனிதனுடைய ஆத்துமாவை இப்படியாக பரலோகத்திற்குள்ளே அழைத்து சென்று அந்த ஜீவன் பரிபூரணப்படவும், இந்த பூமியிலே பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த மனிதனுக்கு இப்படியாக அந்த பரலோகத்திலே நித்திய சந்தோஷத்தை கொடுக்கவும், நித்திய சமாதானத்தை கொடுக்கவும், தேவனோடு வாழுகின்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கவுமே அப்படியாக வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று. அப்படியாக அதன் பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இந்த மனுஷர்களுடைய பாவத்துக்காக மனுஷர்கள் எல்லோரும் மரிக்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள். அந்த மனுஷர்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய தண்டனைகளை, எங்களுடைய சாபங்களை தான் ஏற்றுக்கொண்டு, பிரியமானவர்களே, இப்படியாக அந்த நித்திய மரணத்தில் இருந்து எங்களை விடுவித்தார். மரணத்துக்கு பின்பு எங்களுக்கு நித்திய மரணம் நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தும் அவர் இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து அந்த தண்டனையை, அந்த மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம், பிரியமானவர்களே, இப்படியாக எங்களுடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை ஆண்டவராக இந்த பூமியிலே எத்தனை பேர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படியாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நீங்கள் எனக்காக மரித்தீர்கள், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர்கள், என்றும் ஜீவிக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிக்கையிடும் வேளையிலே, இப்படியாக மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும் வேளையிலே ஆண்டவர் தாமே எங்களுடைய பாவங்களை போக்குகிறார். அவருடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் பங்காளிகளாக மாறுகிறோம். அது நிமித்தமாக நாங்கள் எங்களுடைய பாவங்களை அவர் சுத்திகரிக்கிறார். இப்படியாக பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை! பிரியமானவர்களே, நான் ஜெபிக்கிறேன், என்னோடு ஒருமனப்படுங்கள். ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வார்த்தைகள் மூலமாய் அப்பா எல்லோரோடும் பேசியவரே, அடியேனோடு பேசியவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. அப்பா, பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது, அப்பா, பரமபிதாவாகிய நீங்கள் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அப்பா நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சுவாமி? அப்பா, இன்றைய தினத்திலே இந்த வேத வசனத்தின் மூலமாய் அப்பா நல்ல சத்தியங்களை நாங்கள் அறியும்படியா எங்களுக்கு உதவி செய்தீர்களே, நன்றி சுவாமி. அப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அன்பானவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனங்களை, இந்த தேவ செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ
அப்பா, அவர்களுடைய இருதயத்திலே நீங்கள் பேசுங்கள் சுவாமி. அவர்களுடைய இருதய கதவை தட்டுங்கள் சுவாமி. அப்பா, அவர்கள் திறக்கின்ற வேளையிலே அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுங்கள். நீங்களே மெய்யான தெய்வம் என்கின்ற அந்த காரியத்தை அப்பா இவர்கள் உணர்ந்து கொள்ள அப்பா உதவி செய்யுங்கள் சுவாமி. அப்பா, இந்த வீணான மாயான அந்த விக்கிரக ஆராதனைகளை, பிழையான வழிகள் எல்லாவற்றையும் விட்டு தள்ள அப்பா உதவி செய்யுங்கள் சுவாமி. திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று அப்பா உங்களுடைய வசனம் சொல்லுகிறது. அந்த திருட்டுத்தனமான அந்த விக்கிரக ஆராதனை அப்பா, கொள்ளையர்களும் அந்த திருடர்களும் உள்ள அந்த விக்கிரக ஆராதனை, அந்த பிசாசானவனின் காரியங்களை இந்த மக்கள் புரிந்து கொள்ள அப்பா அவற்றை உதறி தள்ளிவிட்டு உங்கள் பக்கமாய் வர அப்பா நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள உதவி செய்யுங்கள் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்திய ஆவியானவர் தாமே உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.